வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம கோல்டு சார்ட்டை பற்றி பார்ப்போங்க. ஸோ எஸ்டர்டே ஜூலை 2ஆம் தேதி என்ன நடந்துச்சு, ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க, சரிங்களா? ஸோ எஸ்டர்டே மார்க்கெட்டில் ஜூலை 2ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் பயாஸ்லாம் மார்க்கெட் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளோஸ் வந்து நமக்கு 4123 ஜோனில் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கும் மார்க்கெட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க லைவில் ஏசியன் செக்ஷன்லாம் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்ல அப்படியே கண்டினியூட்டியா மார்க்கெட் மேல போயிட்டு இருக்காங்க, சரிங்களா? அவங்க ஒரு கிட்டத்தட்ட டே ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் நிற்கிறாங்க. டே ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து 4194ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் நிற்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல ஃபர்தர் அவங்க எப்படி மூவ் பண்றாங்கிறத நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு நடந்திருக்குதா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்ப்போங்க, என்ன மாதிரி மூவ் இருக்குங்கிறதையும் பார்ப்போங்க. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு தான் மார்க்கெட் வந்து வரப்போலாம் ஃபாலோ ஆகுறாங்க மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சரி, இதுவும் அப்போ அந்த அங்கேருந்து போகிற மூவ் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு போகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குங்க. ட்ரெண்ட் லைன் ஆல்மோஸ்ட் 4250 ரேஞ்சில் தான் ட்ரெண்ட் லைன் டச் ஆகுங்க. ஸோ 4250 வரைக்கும் மார்க்கெட் போகுமாங்கிறத நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டெய்லி பேஸில் எப்படி இருக்குங்கன்னு பார்த்துட்டோங்க. இவங்க கண்டினியூட்டியாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் கூட சின்ன ஃபுல் பேக்கு கீழே வரலாங்க, கரெக்ஷனுக்கு கீழே வரலாம். இல்லைனா கண்டினியூட்டாக மார்க்கெட் வந்து ஸோ 250 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபிலிட்டியும் பார்க்கலாம், சரிங்களா? எக்ஸாக்டாக நமக்கு வந்து அப் சைடில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 4257ங்கிற ஒரு வேல்யூ நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ங்க. இந்த வேல்யூஸ்ல தான் மார்க்கெட் வந்து போய் ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை ரீச் பண்றதுக்கு ட்ரே பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மூவ்மெண்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் இந்த இடத்த ரீச் பண்றதுக்கான ப்ராபிலிட்டி பார்ப்பாங்க. ஸோ இல்லைனா மார்க்கெட் வந்து கீழே என்னென்ன சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து 1 ஹவர்ல பார்ப்போங்க. ட்ரெண்ட் வந்து கீழே ரிவர்சல் ஆகுறாங்க. 4000ங்கிற ஒரு வேல்யூஸ் மார்க்கெட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ 4000ங்கிற ஒரு வேல்யூஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் கீழே டிபெண்ட் பண்ணியிருக்க வேல்யூ வந்து 4075ங்க, சரிங்களா? ஸோ அவங்க மேலே இப்போ பாருங்க, அந்த ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல மார்க்கெட் வர்றாங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரே பேட்டர்ன் ரிப்பீட் வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தா தெரியுங்க. கரெக்டாக அந்த விக்கெல்லாம் எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு விக்க வச்சு அந்த விக்கெல்லாம் ஃபுல் பண்ணுறாங்களோ, திரும்ப ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. மறுபடியும் இங்கேயே இந்த விக்க எடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் புக் பண்ணி கொஞ்சமாக புக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்காங்க. சரி, அப்போ இங்கேயே மார்க்கெட் நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் மார்க்கெட் நிற்கிறாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மறுபடியும் மார்க்கெட் இங்கே வந்து நெக்ஸ்ட் கேண்டில் 1 ஹவர்ல உங்களுக்கு ஒரு விக்கு கிடச்சிச்சுனாக்கி கண்டிப்பாக மார்க்கெட் இங்கேருந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு இதுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டா நீங்கள் கீழே இருக்க இந்த எக்ஸாக்டாக உங்களுக்கு நான் வேல்யூ சொல்கிறேங்க. மார்க்கெட் வந்து 4136ங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரோலா இருக்குங்க. 4036ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கீழ இருக்க ஒரு சப்போர்ட்டுங்க, சரிங்களா? இந்த சப்போர்ட்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆகுறப்போ மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாங்க. எதுக்காக 4136 இருக்குனாக்கி பாருங்க, நமக்கு வந்து ப்ரீவியஸ் லோவா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மார்க்கெட் போறனால இந்த லோ வந்து நமக்கு எங்க இருக்குன்னா 4100ங்கிற இடத்துல நமக்கு இருக்குங்க. அப்ப 4100க்கு வந்து கீழ வந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபாலோ ட்ரெண்ட் மாறுங்க. ஸோ அப்ப 4100ங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து இன்ட்ராடேக்கு வந்து இது ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்குங்க, சரிங்களா? இது ஒரு சப்போர்ட். இந்த 136 கீழ மார்க்கெட் வந்து கீழ ஃப்ளோட்டிங் ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து 4100க்கு வந்துருவாங்க, சரிங்களா? இதையும் தாண்டி மார்க்கெட் கீழ வந்துச்சுனாக்க அடுத்த டார்கெட்டான இதுதானங்க நமக்கு முக்கியமான சப்போர்ட் ரோலுங்க. அவங்க தாங்க நமக்கு 4075ங்க, சரிங்களா? 4075 தாங்க நமக்கு மேஜர் சப்போர்ட் கீழ. அப்ப கீழ 3 சப்போர்ட் நீங்க நோட் பண்ணிடுங்க. 4136, 4100, 4075ங்க. இந்த 3மே கீழ வந்து நமக்கு முக்கியமான ரோலா பண்ணுவாங்க. அப் சைட்ல நமக்கு வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப நிக்கிறது வந்து நம்ம வந்து என்ன நிக்கிறோம்னாக்கி 94ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தாங்க. 94ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல ஸ்டேபிள் ஆச்சுன்னா மார்க்கெட்டுக்கு வந்து 250 வரைக்கும் போறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குங்க. 257ங்கிறது தான் மார்க்கெட்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ங்க. அது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா? 4257ங்கிற ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த இடத்துல இந்த மார்க்கெட் இப்போ இங்க இருந்து மார்க்கெட் இன்கேஸ் ஒரு சின்னதா ஒரு ஃபுல் பேக்கு கீழே கரெக்ஷன் வந்துச்சுனாக்கி 36 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 36ல இருந்து மறுபடியும் மார்க்கெட் ஹையர் கை போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 36 கீழே பிரேக் பண்ணாம மார்க்கெட் திரும்ப இங்க இருந்து மேல போனாலும் மார்க்கெட் 200க்கு போறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குங்க, சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து எப்படி என்ட்ரி செட்டப்பா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போங்க. 5 மினிட்ஸ்ல நம்ம போய் பார்த்துட்டு 5 மினிட்ஸ்ல பாருங்க, மார்க்கெட் வந்து எஸ்டர்டே சடனா ஒரு மூவ் பார்த்துருப்பீங்க. நம்ம நியூயார்க் செக்ஷன்ல ஒரு சடனா ஒரு மூவ் வந்து பெரிய மூவ் கொடுத்தாங்க, சரிங்களா? இந்த பெரிய மூவ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து மேல வந்து சின்னதா ஒரே பெருசா மூவ் கொடுத்ததுக்கு அப்புறமா சின்னதா வந்து இங்க பாருங்க சின்ன சின்ன கரெக்ஷன் போட்டு மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங் நம்ம ஏசியன் செக்ஷன்ல மார்க்கெட் அதை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் இப்போ இருக்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறத நான் சொல்லிட்டே இருக்குங்க, சரிங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் இந்த ஏரியாக்கு ஃபுல் பேக் கீழே வரணும்னாக்கி நம்மளுடைய மார்னிங் ஏசியன் செக்ஷன் வரைக்கும் மார்க்கெட்ல இங்க வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணிருக்காங்க.
ஸோ இது வரைக்குமே மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இங்க வரைக்கும் வந்துட்டு கூட மார்க்கெட் மேல போகலாம். அப்போ எப்பவுமே உங்களுக்கு பாருங்க 4120ங்கிற ஒரு வேல்யூஸ் வந்து கீழ நமக்கு முக்கியமான ஒரு டிமாண்டா இருக்குங்க. மார்க்கெட் இந்த இடத்துல வந்துச்சுன்னா, நீங்க பைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஸோ 4100, 4020ங்கிற ஸோனுக்குள்ள நீங்க வந்து பை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். 4040க்கு மேலே நமக்கு பிரேக் இருக்கனால, இந்த மாரி இந்த இடத்துல கூட நம்ம வந்து என்ட்ரிக்கு நம்ம அட்வான்ஸ் அக்யூரசியா போறதா இருந்தா, இங்க கூட நம்ம போய்க்கலாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா, நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கோங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ மார்க்கெட் உடைக்குமா? அப்படிங்கிற மாரி நம்ம பார்க்கிறதா இருந்தா, மார்க்கெட்ல திரும்ப மறுபடியும் ஒரு சின்னதா ஒரு ஃபுல் பேக் வந்துட்டு மறுபடியும் அப் சைட்ல போறோம்னா, பக்கத்திலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 200லயே இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டுக்கான மூவ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏசியன் செக்ஷன்ல மார்னிங்கே குடுத்துட்டாங்கங்க. அதனால வந்து நம்ம இனி நியூயார்க் செக்ஷன்லயோ, அப்புறம் நம்ம வந்து லண்டன் குளோஸ்லயோ தான் நம்ம பார்த்து ஏதாச்சும் என்ட்ரி செட்டப் பார்த்து தேடணுங்க. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்ல இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, மார்க்கெட்ல மேக்ஸிமம் இன்னைக்கு நியூயார்க் செக்ஷன் வரைக்கும் இந்த ஸோனுக்குள்ளேயும், இந்த 220ங்கிற ஸோனுக்குள்ளேயும் மார்க்கெட்ட வைக்கிறதுக்கு ரொம்ப ப்ராபபிலிட்டி இருக்குங்க. ஸோ அதனால இங்க வந்தா கண்டிப்பா நீங்க செல் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாங்க. இங்க வந்தா பை என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாங்க. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குங்க. ஸோ நம்ம வந்து கோல்டு சார்ட்ட வந்து நம்ம வந்து டெய்லி அனலைஸ் பண்ணி போடுறோங்க. இதுல வந்து நம்ம வந்து சார்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி என்ட்ரி செட்டப் எப்படி பண்ணலாம்? எந்த மாரிலாம் நம்ம வந்து பார்க்கலாங்கிற மாரி தாங்க இப்ப சொல்றேங்க. இத வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனுக்காக நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி நீங்க வந்து என்ட்ரி செட்டப் உங்களுக்கு எடுத்துடுங்க. ஸோ நம்ம இந்த போடுற வீடியோல வந்து உங்களுக்கு ஏதாச்சு அ புரியாம இருந்தாலோ, ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அது கண்டிப்பா ரீப்ளை பண்றேங்க. ஸோ நன்றிங்க.